எங்க பொன்னியும் சக்தியும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காடே வந்து கொண்டாடுற மாதிரி பயங்கரமா திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேருக்கும் முதலிரவு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வனராஜாவும் பக்காவா ரெடி பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்காக ஒரு ரூம் ரெடி பண்றாங்க. அதே நேரத்துல எங்க பொண்ணுக்கு இங்க விருப்பமே கிடையாது. இங்க சக்தி கூட அவங்க பேசுறதுக்கு கூட விரும்பல. பட் ஆனா இங்க வேற வழி இல்லாம இவங்களோட கட்டுப்பாடுக்காக வேற வழி இல்லாம அவங்களும் உள்ள இருக்காங்க. இங்க சக்தியும் எப்பவும் போல கேஷுவலா பேசிக்கிட்டு இங்க பொண்ணு கிட்ட ரொம்பவே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணு எப்பவும் போல கடுப்பா தான் சக்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ வனராஜாவோட ஆட்களுமே வந்து இங்க சக்தி கிட்ட குடிக்கிறதுக்காக ஏதோ தண்ணி மாதிரி ஒரு கசாயம் ஒன்று கொடுக்குறாங்க. இதை பார்த்து சக்தியுமே வந்து இதை நாங்க குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப வந்த ஆட்களுமே இது நீங்க குடிச்சுதான் ஆகணும், நீங்க ரெண்டு பேருமே குடிக்கணும், இது வனராஜாவோட உத்தரவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு எங்க சக்தி பாதி குடிச்சிட்டு மீதியை பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப பொண்ணுமே வேணாம்னு சொல்லி சொன்னாலும் இங்க சக்தியுமே வற்புறுத்தி அதை குடிக்க வைக்கிறாங்க. இதனால பொண்ணுமே சரி வர வழி இல்லாம சரி இதுதானே குடிச்சிட்டு போலாம்னு சொல்லிட்டு அதை குடிக்கவும் செய்றாங்க. ஆனா அதை குடிச்சதுக்கு அப்புறம் பயங்கர கசப்பா இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு கசாயம் மாதிரியே இருக்கு. இதை குடிச்சதுக்கு அப்புறம் இங்க சக்திக்குமே தன்னோட நல்லா தடுமாற ஆரம்பிக்குது. அதே நேரம் பொண்ணியுமே பயங்கரமா தூக்கம் வர்ற மாதிரி ஆட்டிடியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சக்தியுமே என்னாச்சு, என்னடா ஏதோ மருந்துல கலந்துட்டீங்களாடா, என்னடா ஆச்சு, எங்களை கொல்ல போறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்தியுமே போதை போட்ட மாதிரி உளர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருக்கிற லைட்டுமே ஆஃப் ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க பொண்ணுக்குமே தெரிய வருது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், இவங்க பேச்சை கேட்டு இங்க சக்தி கூட இருந்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே வேக வேகமா வெளியில கிளம்பி வராங்க. ஆனா வெளியில வந்த உடனே இங்க வனராசாவோட பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு இங்க பொண்ணியை கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் குளிக்க வச்சு எப்பவும் போல தயாராக்கி அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போறதுக்காக ரெடி பண்றாங்க. ஆனா எங்க சக்திக்குமே நம்ப முடியல. நேற்று நைட்டு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே, சுத்தமா நான் மறந்தே போயிட்டேன், சொல்ல போனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் வனராஜாவுமே எங்க சக்தியை தனியா கூட்டிட்டு போயிட்டு நேற்று உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு, உண்மை சொல்ல போனா நீங்க தான் நேற்று தான் உண்மையான கணவன் மனைவியா ஒன்னா சேர்ந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த சக்தி கிட்ட சொல்றாங்க. இது கேட்டோம்னா சக்தியுமே ரொம்பவே பயந்து போயிட்டு ஐயோ அப்படியா, அப்ப பொன்னி அப்படின்னு சொல்லி பொன்னியை திரும்பி பாக்குறாங்க. ஆனா பொன்னியுமே ரொம்ப கோபத்தோட எங்க சக்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் அவங்க பொன்னியை ரொம்பவே சாதாரணமா தான் முறைக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற பழைய கோபம் தான் சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாமே அவங்களுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க சக்தியுமே முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமே தெளிவாயிராரு. ஓகே, இதுக்கு மேல என்னையும் பொண்ணையும் யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது, ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பியா இங்க பொண்ணியோட கிளம்பி வெளியில வராரு. கரெக்டா வெளியில வரும்போதே அங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸையுமே பாத்துறாங்க. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு சக்தி, இவ்வளவு நாள் ஆச்சு, 2 நாள் என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தை கேட்கறாங்க. அப்ப சக்தியுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரி வாங்கடா முதல்ல கார்ல ஏறுங்க, எதா இருந்தாலும் போற வழியில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களை கார்ல ஏற சொல்றாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இங்க பாருங்க, நீங்க கார்ல போங்க, நான் இருக்கிற பைக் எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பைக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்க சக்தியும் பொண்ணு எப்பவும் போல கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப சக்தியுமே என்னாச்சு பொண்ணு ஏன் உருன்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க பொண்ணுமே இருக்கிற கோபத்துல உங்களை கொலை பண்ணிடுவோம் முதல்ல, நைட்டு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி உங்களை நம்பி இங்க இருந்ததுக்கு எனக்கு நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க சக்தியுமே இங்க பாருங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அவங்க ஏதோ குடிக்க கொடுத்தாங்க, நான் குடிச்சேன், அதுக்கப்புறம் அதுல என்ன ஆச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும், நீங்க ஏன் மேல கோவப்பட்டா அது ஏன் தப்பு மட்டும் ஒண்ணு இல்ல, ஏன் நீங்களும் தான் அங்க இருந்தீங்க, ஏன் அங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தப்பு தூக்கி இங்க பொண்ணு மேல போட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுமே வேற வழி இல்லாம அதை ஏத்துக்கவும் முடியாம சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுமே போயிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சக்தியும் பொண்ணு கரெக்டா வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது ஜெயா, உஷா, அப்புறம் பிரீத்தி, அதே நேரம் வெண்ணிலா இவங்க எல்லாரும் ரொம்பவே கோபமா இந்த பக்கம் பொண்ணியை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் பொண்ணியை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனா அப்படி நடக்கவே இல்லை. ஏன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சிவானி பாப்பாவை கண்டுபிடிச்சது பொண்ணு தான் அப்படிங்கிற விஷயத்த இங்க வீட்டுல எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. இதுல இருந்து பொண்ணுக்கு புரிஞ்சிருது, ஓகே சிவானி பாப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், அதனாலதான் யாரும் என்கிட்ட சரியா பேசல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போல அவங்களுமே அவங்களோட குடிசைக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சக்தியுமே ரொம்பவே டயர்டோட உள்ள வராரு. இதை பார்த்தோம்னா சண்முகமும் ஏண்டா இந்த மாதிரி குழந்தைய தேட போனா குழந்தைய தேடி முடிச்சோன்னா வீட்டுக்கு வந்துடணும்டா, ஏன்டா காட்டிலே வாடா தங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சக்தியுமே சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்படித்தான், சரி நாங்க ஃபேமிலியா போயிருந்தோம், அப்படியே ஒரு ட்ரக்கிங் போன மாதிரி இருக்குன்ற ஃபீலுக்காக தான் அங்கேயே ஒரு 2 நாள் தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட சண்முகமும் சக்தியோட முத்துக்குள்ள ஒரு அடி அடிச்சுட்டு ஏண்டா இதெல்லாம் சொல்ற பதிலாடா, முதல்ல சிவானி பாப்பாவை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சரியாயி கோயிலுக்குலாம் போய் பரிகாரம் செஞ்சு எல்லா வேலையும் நாங்க முடிச்சிட்டோம்டா 2 நாள்ல, எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்கேடா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் சக்தியுமே ரொம்ப ஹாப்பியோட அது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன நடந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னு சண்முகமும் டேய் என்னாச்சுரா, ஏதோ விஷயத்த கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சக்தியுமே தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க சண்முகம் சந்திரசேகர்கிட்ட நானும் பொண்ணு ஒன்னா சேர்ந்துட்டோம், சொல்லப்போனா இப்பதான் நாங்க உண்மையான கணவன் மனைவி, எங்களுக்கு அங்க காட்டுல வச்சு இன்னொரு டைம் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற விஷயம், இந்த மாதிரி காட்டுக்குள்ள அவங்களுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்க சண்முகத்துக்கிட்டையும் அதே நேரம் சந்திரசேகர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்க. என்னடா சக்தி சொல்ற, ஏன்டா சிவானி பாப்பாவை தேட போன இடத்துல இப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே இங்க பிரீத்தியுமே நின்று ஒட்டு கட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இங்க பிரீத்திக்கு பயங்கரமா ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இந்த பொண்ணு இந்த வீட்டுல விட்டு வச்சேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட சக்தி எனக்கு கிடைக்கவே மாட்டான், எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும், சொல்லப்போனா அவரோட உயிரை எடுத்தாவது நான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பொண்ணு மேல கோவப்படுறாங்க. உண்மையை சொல்லப்போனா இங்க சக்தியும் பொண்ணு இதுக்கு மேல பிரிக்க முடியாது அப்படின்ற விஷயத்த அவங்க கேள்விப்பட்ட உடனே அவங்களால அந்த உண்மையை ஏத்துக்க முடியல. அதனாலே பயங்கரமா பொண்ணு மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மறுபடியும் அன்வான்ட் நம்பர்ல
இருந்து இங்க சுந்தருக்குமே ஒரு கால் வந்துட்டு இருக்கு. சுந்தரமே அந்த கால் யார் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அந்த காலையுமே அட்டன் பண்றாங்க. ஆனா அந்த கால்ல என்ன மச்சான் நான் தான் தாசு அப்படின்னு சொல்லிட்டு தாசுமே பேச ஆரம்பிக்கிறாரு.